ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் உப்பு, எண்ணெய், எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணியும் பாஸ்மதி அரிசியும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அரிசி வந்து 90% வெந்தாலே போதுமானது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் 65 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் 4 முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ் காய், முட்டைக்கோசையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம வேக வைத்த சாதத்தை சேர்த்துக்கலாம். அதோட சில்லி சாஸ், சோயா சாஸையும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸாக மாற்றுறதுக்காக ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தோடனே நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் மாறிடும். இதுலேயே தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் சாதம் உடையாமல் இருக்கிறதுக்காக 2 கரண்டியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கின சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். இதையும் சாதத்தோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே 2 கரண்டி வச்சே யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குயின்ஸ் பிரைடல் மேக்கப் சேனலுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.